வெல்கம் டு பத்மாஸ் வீடியோ. இன்னைக்கு நம்ம வெள்ளை சால்னா தாங்க பார்க்க போறோம். வெள்ளை குருமா மாதிரி வெள்ளை சால்னா. இது நான்வெஜ்லையும் செய்யலாம், வெஜ்லையும் செய்யலாம். ரொம்ப டேஸ்டா இருக்கும். இது வந்து சப்பாத்தி, பூரி, பரோட்டா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் சாதம், குஸ்கா, ஈவன் வெஜிடபிள் பிரியாணி, இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்கும். ஈவன் இட்லி தோசைக்கும் சூப்பராக இருக்கும். வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா கட்டாயமா ஒரு லைக் போட்டுருங்க ப்ளீஸ். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வெஜ் வெள்ளை சால்னா செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணணும். அதுக்கு தேங்காய் எடுத்துக்கலாம். தேங்காய் வந்து துருவி எடுத்துக்கிட்டா வெள்ளை குருமா, வெள்ளை சால்னா, தேங்காய் சட்னிக்கு வெள்ளையா நல்லா கிடைக்கும். நம்ம ஒருவேளை இந்த மாதிரி கீரி எடுத்தோம்னா இந்த மாதிரி பின்னாடி இருக்கிற இந்த ஸ்கின் வந்து ப்ரௌன் கலரில் இருக்கிறதுனால வெள்ளையா கிடைக்காது. அதனால இந்த ஸ்கின்னை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடணும். அப்போ தான் உங்களுக்கு வெள்ளையாக கிடைக்கும். நான் இந்த மாதிரி எல்லா தேங்காய் பீசஸ்லையும் ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ நான் உங்களுக்கு ரிமூவ் பண்ணி காமிச்சிருக்கேன். இல்லைன்னா நீங்கள் துருவியும் எடுத்துக்கலாம். துருவி எடுத்தாலும் நமக்கு வெள்ளையாக கிடைக்கும். இப்போ இவ்வளோ தேங்காய் எடுத்துக்கணும். அடுத்து கொஞ்சம் சின்ன வெங்காயம் எடுத்துக்கணும். ஒரு துண்டு இஞ்சி, கொஞ்சம் பூண்டு, அடுத்து கொஞ்சம் முந்திரி பருப்பு எடுத்துக்கணும். கொஞ்சமாக பொட்டுக்கடலை எடுத்துக்கலாம். நம்ம முந்திரி பருப்பு எடுத்திருக்கோம், அதனால கொஞ்சமாக பொட்டுக்கடலை. அடுத்து கசகசா, இது வந்து சின்ன ஸ்பூன் தான், அதனால நான் 2 ஸ்பூன் எடுக்கிறேன். அடுத்து கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் சீரகம், அடுத்து சோம்பு. இப்போ காரத்துக்கு ஏற்ற மாதிரி 2 பச்சை மிளகாய் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து கூட குறைச்சல் பண்ணிக்கலாம். ஸோ தேங்காய், வெங்காயம், இஞ்சி, பூண்டு, முந்திரி பருப்பு, பொட்டுக்கடலை, கசகசா, பச்சை மிளகாய், மிளகு, சீரகம், சோம்பு. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம பேஸ்ட் பண்ணணும். இப்போ நான் பேஸ்ட் பண்ணலை, ஏலக்காய் போட மறந்துட்டேன். நான் 2 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். இதோட நீங்கள் பட்டை கிராம்பும் அரைச்சிக்கலாம். நான் வந்து பட்டை கிராம்பை தாளிக்க போகிறேன். ஏலக்காய் மட்டும் சேர்த்து அரைக்கணும். இப்போ நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். நல்லா மையா பேஸ்ட்டாக அரைச்சிடணும். இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கணும். தாளிக்கிறதுக்கு ஒரு பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு தாளிக்கணும். நான் வந்து சின்னதாக ஒரு கல்பாசியும், அடுத்து வந்து நட்சத்திர சோம்புன்னு சொல்லுவோம்ல, அதையும் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து தேவைன்னா அதை போட்டுக்கோங்க. அடுத்து ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக அரிஞ்சிட்டு கருவேப்பிலையும் சேர்த்து தாளிக்கணும். கொஞ்ச நேரம் இதை நல்லா வதக்கி கொடுக்கணும். இப்போ கொஞ்சம் வதங்கிருச்சு. நான் வந்து உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறேன். ஒருவேளை நீங்கள் சிக்கன் போட்டு செய்யணும்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்குக்கு பதிலாக சிக்கன் போட்டுக்கலாம். அது மாதிரி என்ன வெஜிடபிள், கேரட், பீன்ஸ், பட்டாணி எது வேணாலும் போட்டுக்கலாம். இப்போ அரைச்சி வச்ச இந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிடலாம். மிக்ஸி ஜார் கழுவி அந்த தண்ணியை ஊற்றிட்டேன். இன்னும் தேவைப்படுற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கணும். தண்ணி ஊற்றி நல்லா கொஞ்சம் தண்ணியாகவே கலக்கி வச்சிடலாம். ஏன்னா நம்ம தேங்காய் பேஸ்ட்டு, கசகசா, பொட்டுக்கடலைலாம் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ கெட்டியாக ஆயிரும். நான் இந்த அளவுக்கு தண்ணியாக தான் கலக்கி வச்சுருக்கேன். வெந்ததுக்கப்புறம் கெட்டியாக இருந்தால் நம்ம தண்ணி ஊற்றி தான் கலக்கிக்கணும். இப்போ குக்கரை மூடிட்டு ஸ்டீம் வந்த உடனே வெயிட் போடலாம். ஸ்டீம் வந்துருச்சு. வெயிட் போட்டுட்டு அடுப்பை வந்து நான் சிம் பண்ணிடுவேன். 10 நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணிடுவேன். நீங்கள் விசில் விடுறதா இருந்தால் ஒரு 3 விசில் விடலாம். இப்போ நான் 10 நிமிஷம் ஆஃப் பண்ணி ஸ்டீம் எல்லாம் போயிருச்சு. திறந்து பார்க்கலாம்.
நம்ம நல்லா தண்ணியா கலக்கி வச்சும் கெட்டியாயிடுச்சு பாருங்க. ஏன்னா நம்ம வந்து கசகசா, பொட்டுக்கடலை, முந்திரி பருப்பெல்லாம் போட்டிருந்தனால. இப்ப நம்ம தண்ணி ஊத்தி இது தேவையான அளவு கன்சிஸ்டன்சிக்கு மாத்திக்கணும். தண்ணி மட்டும் கொஞ்சம் சூடா ஊத்திக்கோங்க. சூடு பண்ணி ஊத்திக்கோங்க. மல்லித்தலை ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு பதம் வேணுமோ, தண்ணியா வேணுமா, கொஞ்சம் கெட்டிமா வேணுமான்னு பார்த்துக்கோங்க. நீங்க உப்பு கூட செக் பண்ணிட்டு உப்பு கூட போட்டுக்கலாம் தேவைன்னா. அது மாதிரி தண்ணியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு ஊத்திக்கோங்க. சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க நம்மளுடைய வெள்ளை சால்னா. இது வந்து சப்பாத்தி, பூரி, பரோட்டா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குஸ்கா, ஈவன் வந்து வெஜிடபிள் பிரியாணிக்கு கூட நீங்க தொட்டுக்கலாம். தேங்காய் பால் சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த மெத்தட்ல. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. புதுசா பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.